என் இனிய நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் இது உங்க யூடியூப் சேனல். இந்த சேனல்ல இருந்து நமக்கு பிடித்தமான அருமையான சிறு சிறு கதைகள் நம்ம சேனல்ல இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அந்த சேனல்ல போடக்கூடிய உங்க சேனல்ல போடக்கூடிய எல்லா கதைகளையும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா கதைகள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய உங்கள் மனதை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் கதைகள் நம்ம சேனல் ஏற்கனவே கொடுத்துட்ருக்கோம், இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? கதைக்குள்ளே போலாமா? இந்த வீடியோவில் படித்ததில் பிடித்த கதை அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டி கதைகள், குட்டி குட்டி கதைகளாக 2 கதைகள் கேட்க போகிறோம். கேட்கலாமா? முதல் கதை மனக்குறை. படித்ததில் பிடித்த கதை முதல் குட்டி கதை மனக்குறை. அந்த ஊரில் யாருக்கு எப்பொழுது பணம் தேவைப்பட்டாலும், ஏன் அர்த்த ராத்திரியில் பணம் வேண்டுமென்றாலும் போய் கேட்டதும் கொடுப்பவர் வேலுச்சாமி அவர்கள்தான். ஆறுமுகத்துக்கு அவசரமாக 10,000 ரூபாய் தேவைப்பட்டது. நண்பர்களிடம் கேட்டு இல்லை என ஏமாறுவதை விட 10 வட்டி என்றாலும் இந்த வேலுச்சாமியிடம் வாங்குவது என்ற முடிவுடன் அவரது வீட்டுக்கு வந்தார். அட, போன தடவை வந்தபோது வீடு வேற மாதிரி இருந்தது, இப்போ ஆங்காங்கே இடித்து புதுமையா கட்டியிருக்காரே. இவருக்கு என்ன, நினைச்ச போதெல்லாம் வீட்டை மொத்தமா இடிச்சு கூட கட்டலாம். எல்லாம் ஊரார் பணம், வட்டி பணம் மேலும் மேலும் குவியுது. மனதில் எழுந்த சிந்தனையோடு வாசல் படிக்கட்டுகளில் ஏறினார். அப்போது வேலுச்சாமி வந்தார். அவர் விஷயத்தை சொன்னார். ஆறுமுகம், என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நான் கடன் கொடுக்கறதுக்கு நகையோ எழுத்தோ வாங்கறதில்ல. ஆனா வட்டி 100க்கு 10 ரூபா. மாசம் கரெக்டா வந்துடணும், சரியா என்றார் அவர். ஆறுமுகம் தலையை ஆட்டினார். மறுகணம் பணம் எடுத்து வர உள்ளே சென்றார் வேலுச்சாமி. அவரிடம் அவருடைய மனைவி பேசுவது வெளியே நின்ற ஆறுமுகத்துக்கு கேட்டது. என்னங்க, அந்த ஆண்டவன் ஏன்தான் நம்மளை இப்படி சோதிக்கிறாரோ? நம்ம பொண்ணுக்கு 29 வயசாகுது. எத்தனையோ மாப்பிள்ளைகள் வந்தும் எதுவுமே முடியாம தட்டி தட்டி போகுது. ரொம்ப கவலையா இருக்குங்க என்றாள் அவள். என்னமா செய்யறது, நானும் எவ்வளவோ நீக்கு போக்காதான் மாப்பிள்ளை தேடுறேன், அமைய மாட்டேங்குதே என்று வேலுச்சாமியும் வேதனைப்பட்டார். அதை கேட்ட ஆறுமுகம், ஐயோ, பணம் கொட்டி கிடந்தாலும் மனக்குறை இல்லாதவர் எவருமே இல்லை. எனக்கு பணக்குறை, அவருக்கு மனக்குறை என்று நினைத்தவராக வெளியே நடந்தார் ஆறுமுகம். படித்ததில் பிடித்த 2வது சிறுகதை மாமியார். அம்மா, வர வர என்னோட மாமியாரோட அட்டூழியம் தாங்க முடியலம்மா. அதிகமாயிட்டே போகுது. எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தாய் வீட்டுக்கு வந்திருந்த ஷியாமளா தன் அம்மாவிடம் குறை சொல்லி கொண்டிருந்தாள். அப்போது அவளின் அண்ணி பிரேமா காஃபி கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்தாள். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி என சொல்லி அதை வாங்கி குடித்து கொண்டே தொடர்ந்து பேசினாள். நான் ருசியா சமைச்சாலும் நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்க. கடைக்கோ கோயிலுக்கோ போயிட்டு கொஞ்சம் நேரம் லேட்டா வந்தாலும் திட்டி தீர்க்கிறாங்க. அதே மாதிரி வீட்டு வேலைகள் எல்லாத்துலயும் குறைகளை கண்டுபிடிச்சிட்டு பொறிஞ்சு தள்ளுறாங்கம்மா. மாமியாரை பற்றி அடுக்கடுக்காக குறை சொல்லிக்கொண்டே போனாள் ஷியாமளா. அவள் அம்மாவோ அதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டாளே தவிர வேறு எதுவும் சொல்லவில்லை. குழப்பமான மனதுடன் மௌனமாக முகம் சுண்டியபடி இருந்தாள் அம்மா. சில நிமிடங்கள் கழித்து அம்மா வேறுபுறம் சென்ற பிறகு பிரேமாவின் பக்கம் வந்தாள் ஷியாமளா. அண்ணி, நான் அம்மா கிட்ட, அதுதான் உங்க மாமியார் கிட்ட பேசினது எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்காக தான் நான் அப்படி பேசியிருக்கேன். அம்மா உங்களை நடத்துற விதம் பத்தி ரொம்ப கவலையா நிறைய சொன்னீங்கல்ல. என்னோட மாமியார் என்கிட்ட அப்படி நடந்துக்கிறதா அப்படியே வேணும்னே உல்டா பண்ணி அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தன்னோட மகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தாய் இன்னொரு பொண்ணும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னு எப்படியும் உணரத்தான் செய்வாங்க. இனிமேல உங்களை அப்படியெல்லாம் நடத்த மாட்டாங்கன்னு நம்புறேன் அண்ணி, கவலைப்படாதீங்க. இப்படி சொன்னதும் பிரேமாவின் முகம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி ஷியாமளா, எனக்காக நீ எடுக்கிற அக்கறைய நான் மறக்கவே மாட்டேன், சந்தோஷமாக சொன்னாள் அண்ணி. படித்ததில் பிடித்த இந்த 2 கதைகளும் எழுதியவர் தென்காசி கு. அருணாச்சலம். அவருக்கு நம்மளுடைய சேனல் சார்பில் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.